அதுக்கப்புறம் மாயா அப்படின்ற இந்த ஒரு பர்சன்ட் வந்துட்டு ஒரு கேப்டனாகவே நடந்துக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை வந்துட்டு விசித்ரா அருமையாக வச்சாங்க. அதை வச்சு அதை சூப்பராக அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி தான் மாயா கத்துறதுக்கு தான் லாய்க்கே தவிர வேற ஒரு டேலண்ட் ஒரு மண்ணாங்கு குட்டி கூட கிடையாது. நீ வந்து விக்ரமனை நடிச்சிட்ட ஒரு மிகப்பெரிய இதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பீத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படியே கமலும் இவரும் ஒரு மிகப்பெரிய தொடர்பில் இருக்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச அதுதான், நான் வந்து கமல் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரத்தில் பேசினது தான். அந்த ஒரு ஹெட்வைட்டோட தான் இன்னும் வரைக்கும் பண்ணுது. அந்த ஹெட்வைட் அப்படி தூக்கி கீழே போட்டு ஒன்றையும் தூக்கி வெளில போகிறதுக்கான காலம் சீக்கிரமாக நெருங்கி விட்டது. கை காமிச்சு தான் பேசுவேன். இந்த மாதிரி சொல்றீங்க, நான் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படிதான் பண்ணுவேன். கை காமிச்சு பேசுறதுல எந்த அவமானத்தையும் கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. நீங்க பேசுற வார்த்தை எல்லாமே உங்களுக்கு நான் டூத் பேஸ்ட் கொடுக்க முடியாது, டூத் பிரஷ் கொடுக்க முடியாது. நீங்க கொடுக்கலாம் தான் இருந்தேன். நீங்க இப்படி பேசுறீங்க, என் பேச்சுக்கு ஒரு மரியாதை